தமிழ்நாட்டில் சாதாரண மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் போட்டு உடைக்க போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. நானும் அரசியலுக்குள்ளே வந்து சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. ஸோ அதை மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ எல்லாருமே கேட்குறீங்களே, திமுகவுக்கு ஓட்டு போட்டால் என்ன தப்பு, ஏன் திமுக வரக்கூடாதா, ஏன் திமுகவை இப்படி எதிர்க்கிறீங்க, விஜய் அவர்கள் வந்துட்டால் நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஏன் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, அதுக்கு தான் இன்றைக்கி நான் ஒரு விளக்கத்தை கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 4 வருஷமாக ஏமாந்துட்டு வராங்க. ஸோ பெருசாக ஊடக வெளிச்சத்தில் அந்த விஷயம் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம், யார் பார்வைக்கும் வரல. இதுக்கு முன்னாடி, அதாவது நான்லாம் அரசியல் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் நம்ம கண்டுக்கிறது கூட கிடையாது. இது பேப்பரில் ஏதோ ஒரு மூலையில் நியூஸாக வரும், நம்ம அதை படிக்க கூட மாட்டோம், நம்ம அதை கடந்து போவோம். நம்மளோட மைண்ட் செட் என்ன இருந்தது, ஸோ இந்த வருஷம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது, எது டாப்பாக இருக்க போகுது, நம்ம தலைவர் படம் எந்த அளவுக்கு கலெக்ஷன் அடிக்க போகுது, ஸோ அடுத்தது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன போகிறோம், இதுதான் நம்ம மைண்ட் செட்டில் ஃபுல்லாக இருந்தது. ஸோ எப்போ நம்ம தமிழகத்து வெற்றி கழகத்துக்குள்ளே இணைஞ்சோமோ, ஸோ நம்ம விஜயனை கட்சி ஆரம்பித்தாரோ அன்னிலேருந்து நம்ம தினசரி அரசியல் வாழ்க்கையை நோட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதே மாதிரி என்ன மாதிரி அரசியலுக்குள்ளே வராமல் சாதாரண மக்கள், இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்பீங்க, நியூஸ் சேனல் பார்ப்பீங்க, இந்த மாதிரி பார்க்குற மக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ தமிழக அரசு, அதாவது திமுக அரசு என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்கள் எத்தனை பேர் தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்கன்றதை இன்றைக்கி உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோட் சைட் அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் நம்ம எடுத்து சொல்கிற விஷயம் தூய்மை பணியாளர்கள் அவங்களோட போராட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ரிப்பன் பில்டிங் எதிரில் பார்த்திங்கன்னா போராடினாங்க, உண்ணாவிரத போராட்டம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்வைக்கு வரவே இல்லை, எந்த நியூஸ்லையும் டெலிகாஸ்ட் ஆகலை. காரணம், அப்படி அதை நியூஸில் போட்டால் திமுக சைட்லேருந்து அவங்களுக்கு அழுத்தம் வரும். இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த புதிய தலைமுறை சேனல் பார்த்திங்கன்னா அந்த அரசு பட்டியலேருந்தே அந்த சேனலில் தூக்கிட்டாங்க. காரணம், விஜய் அவர்களோட நிகழ்ச்சி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த காரணத்துக்காக. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய தொலைக்காட்சியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களோட நியூஸை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயும் டெலிகாஸ்ட் ஆகலை. எப்போ இது வெளியே வர ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோட பாதம் அந்த இடத்துல பதிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. நம்ம நிர்வாகிங்க, நம்ம கழக தோழர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து போராடினோன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு உணவு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே திருவிக நகர், இந்த வட சென்னையில் இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு மறைமலர் நகர் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து காலை உணவு கொண்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, அங்கே சாப்பாடு ரெடி பண்ணி அங்கே ஏற்றி இங்கே அமிச்சா மத்தியானம் இங்கே வரத்துக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. அவங்க கேட்ட விஷயம் நடக்கலை. அவங்களோட கோரிக்கை என்ன, எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி எங்களுக்கும் கிடைக்கணும், எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் வேணும், அவங்களோட நிறைய கோரிக்கைகள் அவங்க வச்சாங்க. இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா செவி சாய்க்கவே இல்லை, அதை அப்படியே டீலில் விட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நடத்துகிற போராட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் வேணும். அதாவது அவங்களோட கோரிக்கையும் இதே மாதிரி தான் இருந்தது. நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொன்னீங்க எல்லாருக்குமே ஒரே லெவலில் சம்பளம் கொடுப்போன்ட்டு. ஒரே லெவலில் படிச்சிருக்காங்க, ஒரே வேலையை செய்கிறாங்க, நர்சஸ் எல்லாமே ஒரே ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சம்பளம், இன்னொருத்தருக்கு வேற ஒரு சம்பளம். இதுக்கும் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் நடத்தும் போது அவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஈரோடு மீட்டிங் நடக்கும்போது தான் இந்த போராட்டம் சென்னையில் நடந்துட்டு இருந்தது. இமீடியட்டாக காவல்துறையை வச்சு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏற்றி ஒவ்வொரு இடத்துல இறக்கி விட்டாங்க. கேளம்பாக்கத்தில் ஒரு டீம் இறக்கி விட்டாங்க, பூந்தமல்லி சைடு ஒரு டீம் இறக்கி விட்டாங்க. அந்த கேளம்பாக்கத்தில் இறங்கினவங்க அதே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து போராடி இருக்காங்க. ஈரோடில் மீட்டிங் முடிச்ச உடனே ஆதவ் அர்ஜுனா மற்றும் நம்மளோட சிடிஆர் நிர்மல்குமார் சார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் கில்லி சரத், அது மட்டும் இல்லாமல் நம்ம தோழர் மின்னல் குமார், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கூட உறுதுணையாக இருந்திருக்காங்க. அது நம்ம கூட இறங்கினோடனே, அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகமாக அவங்க கூட இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வெளியாக வேற ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த நியூஸுமே அது கவரேஜ் பண்ணல. இப்போ நம்ம பேச போகிற விஷயம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தூய்மை பணியாளர்கள் ரொம்ப முக்கியம்தான், நர்சஸோட துறை ரொம்ப முக்கியம்தான். அதை விட பெரிய துறை ஆசிரியர்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்கிற நிறைய ஆசிரியர்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க போராட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
அவங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதனால் இந்த லீவ் டைம் இப்போ இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேலாம் சொல்லுவாங்க, அந்த லீவ் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட போராட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க. அந்த நியூஸை படிக்கும்போது தான் தெரிஞ்சு அதை பல வருஷமாக அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதாவது மே மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சம்பளம். இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் சேர்ந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு வேற ஒரு சம்பளம். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபா பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தான் இருந்துதான். இப்போ இந்த 2025 கிட்டத்தட்ட 16,000 ரூபா பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தில் சம்பளம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களோட கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாருமே ஒரே வேலை தான் செய்கிறோம், எல்லாருமே டீச்சர்ஸ், நாங்கள் எல்லாருமே ஒரே பாடம் தான் எடுக்கிறோம், ஒரே இடத்துல தான் படித்து வெளியே வந்திருக்கோம், எங்களோட எஜுகேஷன் எல்லாமே ஒன்று தான், நாங்களும் இதே பாடத்தை தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிறோம், எங்களை விட சம்பளம் அதிகமாக வாங்குறவங்களும் அதே பாடத்தை தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிறாங்க. ஸோ சம்பளம் மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டு, இது இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷமாக அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த போராட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே கிளம்பி வந்துட்டார். கோபாலபுரத்துலேருந்து கிளம்பி வந்து அந்த ஆசிரியர்கள் கூட உட்கார்ந்து அந்த போராட்டத்தில் கலந்துருக்காரு. கலந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்கள் எல்லாருக்குமே பணி நிரந்தரம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே ஒரே சம்பளம் சரிசமமாக நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆகுது. இப்போ அடுத்த வருஷத்தோட ஆட்சியை முடிய போகுது. இது வரைக்கும் அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றவே இல்லை. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி பார்த்தீங்கன்னா திமுக அரசு கொடுத்தது தான், பணி நிரந்தரம், அது பண்ணவே இல்லை. இந்த நர்சஸுக்கு, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற எல்லாருக்குமே சொன்ன வாக்குறுதி எல்லாருக்குமே சரிசமமாக சம்பளம் கொடுப்போம்ட்டு, அதுவும் நிறைவேற்றவே இல்லை. இப்போது இந்த ஆசிரியர்கள் அவர் நேரடியாக இறங்கி போய் எதிர்கட்சி தலைவராக கொடுத்த வாக்குறுதி. ஸோ இது இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க, 3 பேர் சேர்ந்த ஒரு குழு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கூடிய விரைவில் 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் சரி பண்ணிடுவோம், உங்களுக்கு அதாவது ஆசிரியர்கள் எல்லாருக்குமே சரியான விஷயத்தை நம்ம கொண்டு வந்துடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த குழுவை அமைச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது, இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது எடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க இப்போ ரோட்டுக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இமீடியட்டாக அவங்களை என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இதே மாதிரி காவல்துறையை வச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணுறது, இழுத்துட்டு போகிறது. ஆசிரியர்கள் யோசிச்சு பாருங்க, டீச்சர்ஸ் அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசு மக்களுக்கு தெரியாமல் பண்ணுற விஷயம்னு ஒன்று சொல்லணும் தெரியுமா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதிகள். இந்த மாதிரி நிறைய துறைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இதை பண்ணித்தரோம், நாங்கள் உங்களுக்கு அதை பண்ணித்தரோம், நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லி ஏகப்பட்ட துறைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான துறையை பற்றி தான் இப்போ நம்ம பேசணும். இந்த 3 துறையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. இவங்க ஆட்சிக்கு வந்து இவங்கள அம்போன்னு விட்டுட்டாங்க, இவங்க எல்லாருமே இப்போ ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. இவங்களோட கோபம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள், அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நர்சஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இறங்கின உடனே எல்லா நியூஸ்லையும் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஆசிரியர்கள் நியூஸ், இந்த நியூஸ் கூட எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங்கில் அந்த நியூஸாக அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த மாதிரி போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அந்த ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து வேனில் ஏற்றி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னும் போது பார்க்கும்போது நமக்கு கல்வி கொடுக்கறது நம்ம மாதா பிதா குரு தெய்வம்லாம் சொல்லுவோம். அப்போ அந்த குருவை இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எடுத்து கொண்டு செல்கிறாங்கன்னு பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. தமிழக வெற்றி கழகமும் அவங்க கூட உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி அவங்களோட பதிவுகள்லாம் பார்த்தேன். அவங்க கூட இறங்கணுன்னா இதை நியூஸில் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இதை கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன் நீங்கள் திமுக ஓட்டு போட வேணான்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய துறைக்கு, நிறைய பேருக்கு, நிறைய மக்களுக்கு உங்களுக்கு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லி நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் யோசிங்க, ஒரே ஒரு விஷயம், எல்லா டிசம்பர் மாதமும் தண்ணி ஏறுது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? 4000 கோடிக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களே, அந்த திட்டத்தால் உங்கள் வீட்டு வாசலில் தண்ணி நிற்காமல் இருக்குன்னா நீங்கள் சொல்கிறதா நான் கேட்குறேன். அதே ஏரியாவில் நான் இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் வாழ்கிறேன், நான் பார்க்குற அதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போவும் தண்ணி நிற்கிது. அதே அவங்க பள்ளம் நோண்டினாங்க, பைப்பு வச்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, இப்போவும் தண்ணி நிற்கிது. அவங்க பண்ணுற என்ன தெரியுமா, மோட்டர் எடுத்துகிட்டு தண்ணியை வெளியே ஏற்றுறாங்க. அந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் நடக்குதே தவிர அவங்களால ஒரு நல்ல விஷயமும் இங்கே நடக்கலை தமிழ்நாட்டில். இதனால தான் சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் திமுக ஓட்டு போடணும் உட்காந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்த உடனே இது வந்து நியூஸில் மீடியாலெல்லாம் பப்ளிஷ் ஆகுது. நானும் இதை பற்றி எடுத்து பேச காரணம் எங்கள் தலைவர் தளபதி விஜய் என்னன்னா, இவங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். அப்படி நியாயம் எதுவும் கிடைக்கலன்னா 2026 எங்கள் தலைவர் வந்தால் இவங்க எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ இந்த விஷயமெல்லாம் நடக்குது. ஸோ விஜய் அவர்களோட முகம் உள்ளே வந்தனால எனக்கு தெரிஞ்சு திமுக தூக்கமே இல்லை. எங்கே போராட்டம் நடந்தாலும் அவங்க நினைக்கிற ஒரே விஷயம் தான், ஐயோ இவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்போ தமிழக வெற்றிகழகம் உள்ளே வந்துட்டா இது பெரிய நியூஸ் ஆகிடுமே, விஜய் அவர்கள் இதில் கையில் எடுத்துட்டா நம்ம மாட்டிப்போமே, 4 வருஷமாக நம்ம எதுவுமே பண்ணலேன்னு சொல்லி திக்கு முக்கா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்டில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்களோட நிறைய கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க.
வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறேன். ஃபேஸ்புக்லேயும் நமக்கு ரோட் சைடு அம்பானிஸுக்கு பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயும் நம்மளோட வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. ஒரே படிப்பு ஒரே வேலை, ஆனா சம்பளம் மட்டும் வேற வேற. இதை எதிர்த்து போராட்டம் பண்ணா கைது, தடியடி, அடக்குமுறை. இதுதான் விடியல் ஆட்சின்னு விளம்பரம் பண்ணிக்கிற ஆளும் திமுகவோட லட்சணம். தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிகள்ல வேலை பார்க்கிற 20,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்களோட வாழ்வாதாரத்தை தான் கேள்விக்குறியாக்கி இருக்கு மக்கள் விரோத திமுக அரசு. தமிழ்நாட்டுல மொத்தமா 35,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க. 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதிக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு சம்பளம், ஒரே ஒரு நாள் பின்னாடி ஜூன் 1ஆம் தேதி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு சம்பளம்னு கொடுக்குது. ஒரே விதமான படிப்பு, வேலை இருந்தும் சம்பளத்துல பெரிய வித்தியாசம் இருக்கு. 16 வருஷத்துக்கு முன்னாடி 3,170 ரூபாயில ஆரம்பிச்ச இந்த வித்தியாசம் இப்ப 16,000 ரூபாவை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த அநீதிக்கு எதிராக இடைநிலை ஆசிரியர்களும் 16 வருஷமா போராடிட்டு தான் இருக்காங்க. திமுக கூட தேர்தல் அறிக்கையில கூட ஆசிரியர்களோட ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படும் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துச்சு. எதிர்கட்சியா இருந்தப்ப ஆசிரியர்களோட போராட்டத்துக்கு நேர்ல போய் ஆதரவு கொடுத்த திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இத பத்தி மூச்சு கூட விடல. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த கோரிக்கைக்காக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. 2022 இடைநிலை ஆசிரியர்கள் நடத்தின உண்ணாவிரத போராட்டத்துக்கு பிறகு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற நிதித்துறை, பள்ளிக்கல்வித்துறையை சேர்ந்த 3 அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருந்தார். ஆனா இப்ப வரை அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்கவே இல்லை. இப்போது கூட டிசம்பர் 26ஆம் தேதியில இருந்து மாநில தலைநகரான சென்னையில இருக்கிற தலைமை அரசு அலுவலகங்களை தொடர்ச்சியா முற்றுகையிட்டு போராடிட்டு வராங்க. அறவழியில போராடுற ஆசிரியர்களை குண்டு கட்டாக கைது பண்றது, ரோட்ல இழுத்துட்டு போறது, ஆசிரியர்களை ரொம்பவே மோசமா நடத்திக்கிட்டு இருக்கு மக்கள் விரோத திமுக அரசு. எப்பவும் போராடுற பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை பூட்டி வச்சு ஒவ்வொரு அரசு தலைமை அலுவலகமா போய் போராட நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்கள். மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்க கூடாதுன்னு விடுமுறை நாட்கள்ல போராடுற ஆசிரியர்களோட அடிப்படை உரிமையை கூட கண்டும் காணாம இருக்கு திருட்டு திமுக அரசு. நிதி நெருக்கடின்னு இப்ப காரணம் சொல்ற திமுக அரசு 2009 ஆட்சியில் இருந்தப்ப எந்த காரணத்தை சொல்லி இந்த அநீதியை நடைமுறைக்கு கொண்டு வந்ததுன்னு கேட்டா பதில் இல்ல. மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரோட எதிர்காலத்தையும் கேள்விக்குறியா மாத்திட்டு வருது திமுக அரசு. இந்த சுயலாப விளம்பர மாடல் அரசிற்கு மக்களே விரைவில் முடிவுரை எழுதுவார்கள்.